வெல்கம் டு வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷில் எரர் ஸ்பாட்டிங் செக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கிறது பேசிக்கலி ப்ரிலிம்ஸ் லெவலில் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் மெயின்ஸ் லெவலில் கான்செப்ட் லெவல் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ், அதாவது இங்கிலீஷில் வர டாபிக்ஸ் லைக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன்ஸ், அதுக்குள்ளே வர அந்த நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ், வேர்ப் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் கண்டிஷனல் கிளாஸஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் போனோன்னா நம்ம எரர் ஸ்பாட்டிங் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ப்ரிலிம்ஸில் இப்போது வெயிட்டேஜ் 5 marks to 6 marks வரைக்கும் இருக்கும். அண்ட் மெயின்ஸில் வந்து அதை விட கம்மியாக 5 to 4 marks அண்ட் மோஸ்ட்லி திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸில். ஸோ அக்யூரேட்டாக எந்தளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம இருக்கோமோ அந்தளவுக்கு தான் மெயின்ஸில் கிளியர் ஆகும். ப்ரிலிம்ஸில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலே நம்மளால் அதை அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எரர் ஸ்பாட்டிங் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு ரஃபாக சொல்கிறேன். எதுக்கு வந்து நம்ம வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும், அதில் என்னென்ன இன்டெப்த்தாக நம்ம படிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதுக்குள்ளே வர்ற எல்லா டாபிக்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடணும். இதுதான் வந்து பேஸ். நம்ம ஸ்பாட்டிங் எரர் மட்டும் இல்லாமல் எல்லா செக்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தெரிஞ்சாலே அந்த லாங்குவேஜில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ செகண்ட் டாபிக் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட்ன்றது எதை பற்றி நம்ம பேச போகிறோமோ அதுதான் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஆக போகுது. ஸோ த பேர்ட் இஸ் ஃப்ளைங் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா த பேர்ட் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஸோ எதை பற்றி பேசுகிறோம் அண்ட் வேர்புன்றது அந்த ஆக்ஷன், அதோட எப்படி அது ரிலேட் ஆகுதுன்றது தான் மொத்த சென்டென்ஸே இருக்க போகுது. ஸோ பேசிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அப்புறமா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். தேர்ட் வந்து டென்சஸ் வந்து பேசிக்கலி டென்ஸ்னால் வந்து டைம். ஸோ நம்ம பேசுகிற விஷயம் எல்லாமே ஏதாவது ஒரு டைமை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவோம், அப்போ நடந்துச்சு, இப்போ நடக்க போகுது அப்படின்லாம் நம்ம டென்ஸுன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்றது நம்ம பேசுகிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டென்சஸில் ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், அட் த சேம் டைம் ஒரு சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷை ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். I have sent my trouser to the laundry. ரிப்பீட் பண்ணுறேன். I have sent my trouser to the laundry. இதில் சப்ஜெக்ட் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் நான் பேச போகிறேன். ஓகேவா? I have sent my trouser. ஸோ இந்த 3 பார்ட் இதுக்குள்ளே எங்கே வருது நான் சொல்கிறேன். I have sent. இந்த have sentன்றது டென்ஸ். என்ன டென்ஸில் வருதுன்னா பர்ஃபெக்ட் டென்ஸில் வருது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? மை ட்ரௌசர் இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஆப்ஜெக்டில் வரும். ஓகே, டு த லாண்ட்ரி இது வந்து சென்டென்ஸோட காம்ப்ளிமெண்ட் மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம எரர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஐ ஹாவ் சென்ட் மை ட்ரௌசர் டு த லாண்ட்ரி. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதில் வர ஒரு டாபிக் நவுன். நவுனில் சில நவுன்ஸ்லாம் எப்பயுமே ப்ளூரல் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும். லைக் சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ் இதெல்லாம். ஏன்னா அது ஆல்வேஸ் தே கம் இன் பேர்ஸ், அதனால் அது ப்ளூரல் ஃபார்மில் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ மை ட்ரௌசருன்றதை ட்ரௌசர்ஸ் அப்படின்னு மாற்றினோன்னா இந்த சென்டென்ஸ் கரெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ சிசர்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து வெரி பேசிக் கொஷின். இந்த மாதிரி ப்ரிலிம்ஸில் கிளர்க் லெவலில் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். He has built a house on the outskirts of the city. He has built a house on the outskirts of the city. He has built. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சப்ஜெக்ட், இது வந்து verb, a house, object and the rest. ஓகேவா? இப்போ இதில் என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா the outer part of அப்படின்னு சொல்லுவோம். the enclosed area of something. இப்போது ஒரு பில்டிங் இருக்குது, ஆன் தி அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா அதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஓகேவா? அவுட்ஸ்கர்ட்ஸுன்றது ஒரு சிங்கிள் நவுன், அதுக்கு சிங்குலரோ ப்ளூரலோ கிடையாது. அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்றது ஒரே நவுன். ஸோ அது எப்பயுமே நம்ம அவுட்ஸ்கர்ட் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது அவுட்ஸ்கர்ட்ஸ்னு மாற்றினோன்னா இந்த சென்டென்ஸ் கரெக்ட் ஆகிடும். He has built a house on the outskirts of the city.
Okay. So next question. He made attempt after attempts but failed. He made attempt after attempts. So நடுவில் இங்கே இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெப்போசிஷன். ப்ரெப்போசிஷன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? நவுனுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ நம்ம ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணுவோமா? ப்ரெப்போசிஷன்னா பேசிக்கலி என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஆன், அட், இன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, இதெல்லாம் ப்ரெப்போசிஷன். ஸோ அதோட யூசேஜ் ஒவ்வொன்று பொறுத்தும் மாறும். இப்போ ஆன் எடுத்துக்கிட்டோன்னா அது டைமுக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி, அண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு யூசேஜ் வந்து மாறும். ஸோ அது இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கான்செப்டை கிளியர் பண்ண முடியும். தென் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெப்போசிஷனுக்கு முன்னாடி சேம் நவுன் வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே சிங்குலராக தான் இருக்கணும். இது வந்து நவுனில் வந்து ஒரு ரூல். ஓகேவா? ஸோ ஹீ மேட் அட்டெம்ப்ட் ஆஃப்டர் அட்டெம்ப்ட்னு தான் வரணும், எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அட்டெம்ப்ட் ஆஃப்டர் அட்டெம்ப்ட் பட் ஃபெயில்டு. ஸோ இப்போது இதுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஹீ மேடுன்றது என்ன டென்ஸில் வரும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். மொத்தம் எத்தனை டென்ஸ் இருக்குன்னா 12 டென்சஸ். ஓகேவா? அதில் பேசிக்கலாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், இது மூணை ஃபஸ்ட்டு நம்ம எந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறோமோ அந்தளவுக்கு தான் அடுத்து வர இந்த கண்டினியூவஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த செக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு படிக்காதீங்க. சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், இது மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற டென்ஸ்லாம் போனோன்னா ஓரளவுக்கு நமக்கு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இது கொஞ்சம் பெரிய கொஷினாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய சென்டென்ஸாக வந்துச்சுன்னா பயந்துடக்கூடாது. நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா எரர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? சில சென்டென்சஸில் நோ எரர் அப்படின்னு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். அந்த இடத்துல கூட நமக்கு தெரியாமல் ஏதாவது எரர் இருக்குமோ அப்படின்னு பயப்படுவோம். ஸோ அந்த மாதிரி பயம்லாம் இல்லாமல் கரெக்டாக அது சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அது நோ எரர் தான். ஓகேவா? கான்ஃபிடென்ட்டாக நோ எரர்னு போட்டுட்டு வரலாம். அதுக்கு நம்ம கான்செப்ட் வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ இப்போ பெரிய சென்டென்ஸாக இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். அட்லீஸ்ட் 21 pilgrims from MP were killed when its bus fell into the Bhagirathi river on Tuesday evening, while. இப்போது ரெண்டு கிளாஸாக பிரிஞ்சிருச்சு. இது ஒரு கிளாஸ், தென் இது ஒரு கிளாஸ். while returning from the Gangotri shrine in the Himalayas. ஓகேவா? இன்னொரு வாட்டி ரீட் பண்ணலாம். அட்லீஸ்ட் 21 pilgrims from MP were killed when its bus fell into the Bhagirathi river on Tuesday evening while returning from the Gangotri shrine in the Himalayas. ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஹிமாலயாஸ்னு மட்டும் இருக்குது அப்படின்னா அது ராங். ஓகேவா? இந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ் சம்மந்தமாகவும் எரர்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஆர்டிகிள்ஸ்னாலே ரொம்ப சிம்பிளாக தான் எரர் வரும். ஸோ 1 மார்க் அது எப்பயாச்சும் வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாமல் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? சில பேர் வந்து எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னாலே அது எனக்கு தெரியாது, கிராமர் வராது, ஸோ இங்கிலீஷே வராதுன்னு சொல்லிட்டு அட்டெம்ப்டே பண்ணாமல் இருப்பாங்க. பட் இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்ஸ்லாம் உள்ளே இருக்கும், அதில் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை படித்து பார்த்தோன்னா எரர் சிம்பிளாக தான் இருக்கும், அதை அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன எரர்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் 21 pilgrims from MP were killed when itsன்னு இருக்கா? இட்ஸ் ப்ரொனவுன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, முன்னாடி அந்த சென்டென்ஸில் ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம பேசியிருப்போம், அதை திரும்ப ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ப்ரொனவுன் சொல்லுவோமா. இந்த இடத்துல சப்ஜெக்டுன்றது எது? 21 pilgrims. ஓகேவா? இது வந்து ப்ளூரல். ஸோ ப்ளூரல்னு வரும்போது இட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, தேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் ப்ரொனவுன் ஒருவேளை சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ரொனவுன் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா தேர். அட்லீஸ்ட் 21 pilgrims from MP were killed when their bus அவங்களோட பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அப்படின்னா அதோட அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம வந்து லிவிங் பீயிங்க்கு அதோட அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா?
ஸோ தேர் வந்து பில்கிரிம்ஸ்க்கு கரெக்டான ப்ரொனவுன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், it is not as easy as to write as reading. ஸோ ரிப்பீட் பண்ணுறேன், it is not as easy to write as reading. ஓகேவா? ஸோ இதில் as இங்கே ஒரு as இருக்கா? ஸோ நம்ம இங்கே இந்த as பார்த்தோன்னா உடனே என்ன ஞாபகம் வரும்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் as good as beautiful as எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரியில் சொல்லுவோம். அதில் 3 டைப் ஆஃப் டிகிரி இருக்குது இல்லையா? பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ அந்த முதல்ல சொன்ன அந்த 3 பார்ட்டில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், சப்ஜெக்ட், வெர்ப், அக்ரிமெண்ட் அண்ட் தேர்ட் வந்து டென்சஸ். இதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் இந்த 2 டாப்பிக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படித்தோம் அப்படின்னா அது 2க்கும் கரெக்டாக நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க தெரியும். ஸோ சில பேருக்கு வந்து அட்ஜெக்டிவ் எது அட்வர்ப் எது அப்படின்னு தெரியாது. சம்டைம்ஸ் ஒரே வேர்டை ஒரே ஸ்பெல்லிங் ஒரே ப்ரொனவுன்சியேஷனில் அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணுவாங்க, அட்வர்பாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்ஸ். இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா த்ரூ ப்ராக்டிஸில் தான் வரும். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம எந்தளவுக்கு கிளியர் ஆகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ், நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் டிஃப்ரென்சியேஷன் தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம கொஷின்குள்ளே போகலாம். as easy to write as reading. இப்போது parallelismனு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? parallelism கான்செப்டில் இப்போது as reading இந்த மாதிரி சென்டென்ஸில் ஆஸ்க்கு அப்புறமும் 2 ஆஸ்க்கு நடுவில் வர அந்த வேர்ப் ஃபார்ம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ ரைட்டிங், ரீடிங் அப்படின்னு இருக்கணும், இல்லைனா டு ரைட், டு ரீட் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நவுன்ஸில் நம்ம சில வேர்ட்ஸை வந்து ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜெரண்ட் அப்படின்னா ஐஎன்ஜி ஃபார்மில் வருது, பட் அது நவுனாக வரும். ரீடிங் அப்படின்றது ஜென்ரலாக யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னா அது வேர்புன்னு சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அது இந்த இடத்துல ரீடிங் அப்படின்றது வந்து நவுனாக வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ டு ரீட் அப்படின்னு சொல்கிறேன், இல்லை ஷீ இஸ் ரீடிங் இந்த ஒரு சென்டென்ஸ் வச்சுக்கலாம். ஷீ இஸ் reading a book. Okay, I like to read. I like to read that book. Okay va? இப்போ I like reading இந்த 3 சென்டென்ஸ் இருக்குது. ஸோ she is reading அப்படின்றது இந்த இடத்துல நம்ம அந்த ரீடிங்ன்றதை வேர்பாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? I like to read. to read அப்படின்றது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். டூ யூஸ் பண்ணோன்னா அது பக்கத்தில் வர்ற வேர்ப் வந்து பேஸ் ஃபார்மில் இருக்கணும். ரீட், ரைட் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த இடத்துலையும் வேர்ப். I like reading அப்படின்றது வந்து இந்த இடத்துல நவுனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது 3த்துக்கான டிஃப்ரென்சியேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் எந்த இடத்துல ஜெரண்டாக யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல வேர்பாக யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல வேர்ப் வித் ஐஎன்ஜி அண்ட் இந்த ஜெரண்ட் ஃபார்ம் அண்ட் வேர்ப் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ன்றதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா நாட் ஆஸ் ஈஸி டு ரைட். சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம், ஒன்று டூ ரைட்டை மாற்றணுமா இல்லை ரீடிங்கை மாற்றணுமா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நம்மளால் டூ ரைட்டை மாற்றுறது 2 செக்ஷனில் நம்மளால் மாற்ற முடியாது. சி, டி 2 செக்ஷனில் மாற்ற முடியாது. ஸோ நான் டியில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஈஸி டு ரைட் ஆஸ் டு ரீட் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கில் கரெக்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் போகலாம். Many citizens are gravitating towards the nation's second largest state because it offers ample job opportunities. Many citizens are gravitating towards the nation's second largest state because it offers ample job opportunities. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம பேசிக்கலாக முன்னாடி என்னென்ன பார்த்தோமோ அதை அப்படியே பார்க்கலாம். இங்கே இட் இருக்குது. இட்டுன்றது எதை சொல்லுது அப்படின்னா த நேஷன்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட். ஓகேவா? ஸ்டேட் ஒரு சிங்கிள் ஸ்டேட்டை தான் சொல்லுது. ஸோ இட் அப்படின்றது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அது எரர் கிடையாது.
ஆஃபர்ன்றது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் இந்த கான்செப்ட் நம்ம உள்ளே கொண்டு வரோம். இட்டுன்றது சிங்குலர் அப்படியா, செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் பிகாஸ் சிங்குலர் வரும்போது நம்ம வேர்ப்க்கு பக்கத்தில் எப்போவுமே என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆஃபர்ஸ். இட் ஆஃபர்ஸ். ஷீ ரீட்ஸ் புக். ஓகேவா? ஹீ கிளைம்ஸ் த ட்ரீ அப்படிலாம் எஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் கான்செப்டில் வரதா இது. ஸோ சிங்குலர் ஆஃபர்ஸ்ன்றது கரெக்டாக இருக்கும். ஆம்பிள்ன்றதோட மீனிங் வந்து லாட் ஆஃப், லார்ஜ், மெனி நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Insurance ombudsman have sought more power to settle higher claim cases as the number of complaints continue to rise. Insurance ombudsman have sought more power to settle higher claim cases as the number of complaints continue to rise. Insurance ombudsman நமக்கு தெரியும், பேங்கிங்கில் ஒரு டேர்ம் படிச்சிருப்போம். have sought more power. இதில் எங்கே எரர் வருது அப்படின்னா continue. இப்போ சப்ஜெக்ட் எது அப்படின்றத கண்டுபிடிச்சாதான் இதில் என்ன எரர் நமக்கு தெரியும். ஓகேவா? இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்றது எது கண்டினியூ ஆகுது அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலை, இந்த நம்பர், இந்த நம்பரை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அந்த நம்பருன்றது வந்து சிங்குலர். ஸோ கண்டினியூஸ் டு ரைஸ் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் தானே இருக்குது, ஸோ கண்டினியூ அப்படின்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதை சொல்லுது அந்த சப்ஜெக்ட்டுன்றது அந்த சென்டென்ஸில் எங்கே இருக்குன்றதை நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணி அது எப்போ வரும் அப்படின்னா அந்த சென்டென்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வரும். ஸோ அதை பிரித்து பார்த்தோன்னா அந்த நம்பரை தான் இது குறிக்குது. ஸோ கண்டினியூஸ் டு ரைஸ் அப்படின்னு தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்பாட்டிங் எரரில் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டாவில் படித்தாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.